Now let's see a few points about the planet Venus. இந்த planet Venus நம்ம தமிழ்ல வெள்ளிக்கோள் அப்படின்னு சொல்லுவோம். நம்மளுடைய சோலார் சிஸ்டத்திலே இந்த planet Venus-ஐ வந்து ஒரு ஸ்பெஷல் பிளானட்டா வந்து பார்க்குறாங்க. ஏன் அப்படின்னா இதுதான் சோலார் சிஸ்டத்திலே இருக்கக்கூடிய ரொம்ப ரொம்ப ஹாட்டஸ்டான பிளானட். மெர்குரியுமே வந்து ஹாட் பிளானட் தான். அது சன்னுக்கு ரொம்ப க்ளோஸராக நியராக வந்து இருக்குது. பட் ஆனால் மெர்குரியை விட ரொம்பவே ஹாட்டஸ்டானது வந்து இந்த வீனஸ் பிளானட் தான். அண்ட் ஆல்சோ ஏர்த்தில் 3க்கு அப்புறமா வீனஸ் தான் வந்து வானத்தில் பார்க்கறதுக்கு ரொம்பவே பிரைட்டஸ்ட் ஹெவன்லி பாடியாக வந்து தெரியுது டியூரிங் த நைட் டைம். அது பிரைட்டஸ்ட்டாக தெரியுறதுனால நம்மளுடைய பெருங்கண்ணுகளாலே இந்த வீனஸ் பிளானட்டை வந்து ஈஸியாக கிளியராக வந்து பார்க்க முடியுது. அண்ட் ஆல்சோ இந்த ஸ்கையில் வந்து எங்கே அப்பியர் ஆகும்னா ஈஸ்டர்ன் ஹரிசன் அப்படி இல்லைனா வெஸ்டர்ன் ஹரிசன் ஆஃப் த ஸ்கையில் வந்து பார்க்கறதுக்கு தெரியும். அண்ட் நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம் எல்லா பிளானட்டுமே வந்து ரொட்டேட் பண்ணும், தனக்கு தானே ரொட்டேட் பண்ணிக்கும், ஸ்பின் பண்ணும் அப்படின்னு பார்த்துருந்தோம். ஸோ எல்லா பிளானட்டும் வந்து ஒரு டைரக்ஷனில் ரொட்டேட் பண்ணுது அப்படின்னா இந்த வீனஸ் மட்டும் எல்லா பிளானட்டை தவிர்த்து இது வந்து ஆப்போசிட் டைரக்ஷனில் வந்து ரொட்டேட் பண்ணுது. ஸோ அதனால இந்த பிளானட் வீனஸில் சன்ரைஸ் அப்படிங்கிறது வெஸ்ட் டைரக்ஷனில் நடக்குது அண்ட் சன்செட் அப்படிங்கிறது ஈஸ்ட் டைரக்ஷனில் நடக்குது.